பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த புதிய நாளின் காலை நேரம் எப்படி இருக்குது? சந்தோஷமா இருக்குதா? ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் புது கிருபை தருகிறார். காலைதோறும் அவருடைய கிருபை புதிதா இருக்கிறது. அப்போ இயேசுவை நீங்க புதிதா பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் வழக்கமா நம்ம பேசுறதானே, ஜெபிக்கிறதானே, அப்படிலாம் இல்லாதபடி ஒவ்வொரு நாளுக்குரிய புதிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் புதுவிதமாக அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன் அவர். இந்த நாளிலும் இந்த நாளுக்கான புதிய கிருபையை உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். மகிழ்ச்சியோட ஆண்டவரை துதிங்க. நீர் என் கூட இருக்கிறீர், என்னோடு இருக்கிற இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம். அப்படி துதித்த ஒரு நாளை நீங்க ஆரம்பிங்க. சரி, இந்த நாள்ல ஆண்டவர் உங்களோடு கூட என்ன பேசுகிறார்? என்னுடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிறீங்களா? வேத புஸ்தகத்துல எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம், நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. காலம், டைம், அது ரொம்ப வேல்யூவானது. இந்த நாள்ல காலம்தான் ரொம்ப முக்கியம். அதுவும் இது பொல்லாத ஒரு நாட்கள் என்று வேதம் சொல்லுகிறார். கடைசி காலம்ல, அதனால இந்த கடைசி காலம் தீமையான நாட்கள், பொல்லாத நாட்கள். எங்கு பார்த்தாலும் இதுவரை நம்ம கேள்விப்பட்டிராத அநியாயங்கள், அக்கிரமங்கள், பாவங்கள், துன்மார்க்கங்கள், அசுத்தங்கள் பெருகி இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இது இயேசுடைய வருகையின் நாட்கள், உலகத்தின் முடிவு காலம், கடைசி நாட்கள். அதனால பொல்லாத காலம் இது என்று வேதம் குறிப்பிடுகிறாரு. அதனால தேவ பிள்ளைகள் இந்த காலத்துல ரொம்ப விழிப்பா இருக்கணும், கவனமா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். நாட்கள் கொடிதா இருக்கிறதுனால நம்ம எச்சரிக்கையா இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால ஆண்டவருடைய பிரசன்னம் எப்போதுமே நமக்கு தேவை. இயேசுவோடு கூட வாழ்ந்து, இயேசுவோட நடந்து, இயேசுவோடு கூட ஒவ்வொரு நாளையும் நம்ம அவருடைய கரத்தை பிடித்து கொண்டு நடந்தாதான் நாட்களை நம்ம தாண்ட முடியும். அப்படிப்பட்ட ஒரு கொடிதான காலம். இதுல ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுக்கிறாரு. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நேரத்தெல்லாம் வீணாக்காதங்க, நேரத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. டைம் போனா வராது. ஒரு நாள் போயிட்டேன்னா திரும்ப அந்த நாளை பெற முடியும்னு நினைக்கிறீங்க? முடியாது. இந்த நேரத்தை வீணாக்காதபடி பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நாள்ல என்னெல்லாம் செய்ய போறீங்க யோசித்து பாருங்க. உங்கள்ட்ட ஏதாவது பிளான் இருக்கா? காலையில இதை செய்யணும், மத்தியானம் இதை செய்யணும், மாலையில இதை செய்யணும், என்னென்ன வேலையை செஞ்சு முடிக்கணும், இந்த நாள்ல நான் செபிக்கணும், வேதத்தை தியானிக்கிற ஒரு டைம், இயேசுவை மற்றவங்களுக்கு சொல்லுவதற்கு ஒரு நேரம், அப்படி நேரத்தெல்லாம் நீங்க ஒழுங்கு பண்ணி வச்சிருக்கிறீங்களா? நிறைய பேருக்கு ஒரு நாளை எப்படி பயன்படுத்துறதுன்னே தெரியாது. வீணாவே நேரத்தை கழிச்சாரு. செல்போன்லயே மணிக்கணக்கு உட்கார்ந்து நேரத்தை வீணாக்குவாரு. சும்மா உட்கார்ந்து பேசி காலத்தை போக்குவாரு, நேரத்தை வீணாக்குவாரு. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், காலத்தை வீணாக்க கூடாது, உடைய காலத்தை குறித்து கவனமா இருக்கணும்னு சொல்லி. இப்போ என்கிட்ட சிலர் கேட்பாங்க, எனக்கு ஒரு மணி நேரம் வேணும் பிரதர், நீ 1,00,000 ரூபா வேணும்னு கேளுங்க, வேணா நான் தந்துடுறேன். 1 மணி நேரம் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். அவ்வளவு வேலைகள் இருக்கிறது, ஜெபிக்க வேண்டிய காரியம் இருக்கிறது, ஊழியம் இருக்கிறது. நேரத்தை வீணாக்க முடியாது. அப்ப தேவ பிள்ளைகள் உங்க வாழ்க்கையை யோசித்து பாருங்க. உங்களுடைய நேரத்தை நீங்கள் வீணாக்கினால் அது ஒரு பாவம் என்பதை உணர வேண்டும். நேரத்தை திட்டமிட்டு கரெக்டாக செயல்படுத்த வேண்டும். ஜெபிக்கிறதுக்கான நேரத்தை ஒதுக்கணும், வேதத்தை தியானிக்க நேரம் ஒதுக்கணும், குடும்பத்துக்கான நேரத்தை ஒதுக்கணும், உடைய ஃபேமிலி பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய நேரம் கொடுக்கணும், பிசினஸுக்கு வேலைக்கு கொடுக்க வேண்டிய நேரம் கொடுக்கணும், ஊழியத்திற்கு கொடுக்க வேண்டிய நேரம், இயேசுவை மற்றவங்களுக்கு அறிவிப்பதற்கு நேரம். நேரத்தை நீங்க திட்டமிட்டு கரெக்டா நீங்க செயல்படுத்தினா நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, ஆசீர்வாதமா இருப்பீங்க. இல்லாட்டா நீங்க திரும்பி பார்த்தா உங்களுடைய நேரம் வீணாய் போயிருக்கும். அப்போ காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு உள்ள காரியத்தை நீங்க திட்டமிட்டு கரெக்டா செயல்படுத்தணும். அதனால இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்க. இன்னைக்கு என்னென்ன செய்ய போறீங்க அப்படின்னு யோசித்து பாருங்க. ஆண்டவருக்கு முன்னால தினமும் வைக்கணும். ஆண்டவரே, இன்னைக்கு எதை செய்ய போறேன், இந்த காரியத்துல உதவி செய்யும், என்னை வழி நடத்தி எனக்கு கிருபை தாருன்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்துல நீங்க கவனம் செலுத்தி அந்தந்த நேரத்துல அந்தந்த காரியத்தை நீங்க முடிக்கணும். அதற்கு ஆண்டவர் கிருபை தருவார். காலத்தை திட்டமிடாத ஆட்களுக்கு ஆண்டவர் எப்படி உதவி செய்ய முடியும்? அதனால காலை எழுந்த உடனே காலையில இருந்து இன்னைக்கு மாலை வரைக்கும் என்னென்ன வேலை இருக்குது, என்னென்ன செய்யணும், அதை திட்டமிட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிச்சிட்டீங்கன்னா அந்த நாள் முடியும் போது பாருங்களேன், எல்லாம் கரெக்டா முடிஞ்சிருக்கும். அதுதான் உள்ளத்துல சந்தோஷம். நான் அப்படிதான் பிளான் பண்ணுவது. காலையில் எழுந்த உடனே இன்னைக்கு என்னென்ன செய்யணும்,
ஜெபிக்கிறது, சுவிசேஷ அறிவிப்பது, ரெக்கார்ட் பண்ணுவது, ஆத்துமாக்களை சந்திப்பது, ஆபீஸ் காரியத்தை கவனிப்பது, ஊழிய காரியத்தை திட்டமிடுவது, லீடர்ஸை சந்திப்பது, இது மாதிரி எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட சொல்லி நான் ஜெபிச்சுட்டு அந்தந்த காரியத்தை அந்தந்த வேலையில முடிக்கணும், கிருபை தாங்கன்னு கேட்டுட்டா பெர்ஃபெக்டா முடிஞ்சிடும். காரியத்தை ஆண்டவரிடத்துல கொண்டு போங்க. தினந்தோறும் ஆண்டவருடைய சமூகத்துல இருந்து அந்த நாளுக்குரிய பிளானை வைத்து ஜெபம் பண்ணி செயல்பட்டீங்கன்னா நேரம் வீணாகாது. கரெக்டா நீங்க செய்து முடிச்சிட முடியும். சில சமயத்துல ஒரே நாள்ல 3 நாள் வேலை செய்ய வேண்டியது இருக்கும். 4-5 மெசேஜ் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஒரு பெரிய மெசேஜ் அது இல்லாதபடி ஒரு 6-7 மற்ற செய்திகள் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஆட்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். சிலரை சந்தித்து ஜெபிக்க வேண்டியது இருக்கும். காலையில யோசித்து பார்த்தா இவ்வளவு காரியத்தை இன்னைக்கு முடிக்க முடியுமா அப்படின்னு தோணும். 3 நாள் வேலையா இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஆண்டவருடைய வைத்து ஜெபம் பண்ணி இத்தனை வேலைகளை செய்து முடிக்க கிருபை தாங்க, பெர்ஃபெக்டா செய்யணும்னு ஜெபம் பண்ணிட்டா டக்குன்னு அந்தந்த காரியெல்லாம் செய்து முடிக்கப்பட்டு மாலையில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய சமூகத்துல வைத்து ஆலோசனை பெற்ற காரியத்தை செய்யுங்க. காலத்தை வீணாக்காதங்க, சோம்பேறித்தனம் உட்கார்ந்து இருக்காதங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, காலத்தை நான் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும், என் நேரத்தை வீணாக்கி விடக்கூடாது என கிருபை தாங்க. இந்த நாள் முழுவதும் என் கூட இருந்து எல்லா காரியத்தை செய்து முடிக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.